நான் இந்த சாப்டரில் லவ் குஷ் பாடத்தோட 10வது பார்ட்டு போடுறேன். லவ் கி கிரஃப்தாரி. கிரஃப்தாரினா கைது செய்தல் அப்படின்னு அர்த்தம். லவ் கைது செய்யப்படுகிறான். சிப்பாகியோன் கி பாத். சிப்பாகிகளுடைய பாத்ன பேச்சை சுன்கர் கேட்டு சத்ருகனுக்கு குஸ்ஸா ஆயா. குஸ்ஸான கோபம் வந்தது. உன்னோங்னே அவர் சேனாதிபதி கால்ஜீத்தை லவனுடன் லடுனே பேஜா சண்டையிடுவதற்கு போரிடுவதற்கு பேஜா அனுப்பினான். கால்ஜீத் அவர் லவ். இந்த கால்ஜீத்திற்கும் லவ்க்கும் பீச்சுமே இடையில் கமாஷான் பயங்கரமான லடாயி போர் ஏற்பட்டது. லடாயி ஹுயின போர் ஏற்பட்டது. அந்துமே முடிவில் லவ் கா தீர் லவ் உடைய அம்பு லக்னேசே பட்டதால் உஸ்கி மவுத் ஹுயி. மவுத்னா மரணம்னு அர்த்தம். அவனுடைய மரணம் ஏற்பட்டது. கால்ஜீத் கி மவுத். கால்ஜீத்துடைய மரணத்தின் கபர் சுன்கர். கபர்ன செய்தியை கேட்டு சத்ருகன் அவுர் மற்றும் மேலும் நாராஜ் ஹோக்கர் கோபம் கொண்டு பரத் கே புத்திர பரதனுடைய மகனை புஷ்கலை லடுனே கேலியே போரிடுவதற்காக பேஜா அனுப்பினான். இஸ் லடாயிமே இந்த போரில் புஷ்கலும் பேஹோஸ் ஹோக்கர் நினைவிழந்து. ஹோஸ்னா நினைவுடன் இருக்கிறது, பேஹோஸ்னா நினைவிழக்கிறது, அன்கான்சியஸ். ஜமீன் பர் தரை மீது கிர்படா விழ நேர்ந்தது. அப்னே படே பாயி. அப்புனேன தன்னுடைய, படே பாயினா அண்ணனுடைய லடுக்கே சிறுவன் புஷ்கல் பேஹோஸ் தேக்கர் அதாவது நினைவிழைந்ததை பார்த்து சத்ருகன் பகுத் மிகவும் துக்கி ஹுயே துக்கமடைந்தார். பிறகு உனோங்னே அவர் லவ்சே லவனிடம் லடுனே கேலியே போரிடுவதற்காக ஹனுமான் கோ பேஜா ஹனுமானை அனுப்பினார். ஹனுமான் ஆக்கர் ஹனுமான் வந்து லவை டரானே லகா பயப்படுத்த தொடங்கினார். இந்த லக்னா தொடங்குதல் அப்படின்னு அர்த்தம் வரும். மகர் ஆனால் லவ் ஹனுமான் கி பாத்தோங்கா ஹனுமானுடைய பேச்சிற்கு ஜவாப் பதில் தீரோங் சே அம்புகளால் தேனா கொடுக்க ஷுரு கியா ஆரம்பம் செய்தான். தோடி தேர்கி சிறிது நேர லடாயி கே பாத் சண்டைக்கு பிறகு ஹனுமான் பேஹோஷ் ஹோக்கர் நினைவிழந்து கிர்படே விழ நேர்ந்தது. இஸ் பார் இந்த முறை சத்ருகன் அப்புனே ரத்து பர் தன்னுடைய ரதத்தின் மீது சவார் ஹோக்கர் சவாரி செய்து அப்புனி தன்னுடைய அப்படின்னா முழுவதுமான அனைத்துமான பச்சின மீதமிருந்த ஃபவுஜ் லேக்கர். ஃபவுஜ்ன சேனையை அழைத்துக்கொண்டு கோடேகோ குதிரையை சுடானே கேலியே விடுவிப்பதற்காக ரவானா ஹுயே புறப்பட்டான். லவ்கோ தேக்கர் லவை பார்த்து சத்ருகன் ஷவுக் படே திகைப்படைய நேர்ந்தது. ஏன்னா ரொம்ப குட்டி பையனாக இருக்கிறான், இவன் இத்தனை பேரை கொண்டிருக்கானா, யாருக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அரே டேய், இஸ் லடுக்கே கி சூரத் ஷக்கல் இந்த சிறுவனுடைய உருவம் तो बिल्कुल बाई ராமச்சந்திர ஜி சே மில்தி ஹை. பில்குல்னா முற்றிலும், பாயின சகோதரன், ராமச்சந்திர ஜியுடன் மில்தினா கிடைக்கிறது, அந்த அர்த்தம் எடுத்துக்கோங்க. அவன் பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறது. கஹிங் சீதாஜி எங்காவது, சீதாஜி யஹிங் தோ நஹி ரஹ்தி இங்கே வசிக்கிறது இல்லையா, ஆவுர் மேலும் யஹ் லடுக்கா இந்த சிறுவன்,
உன்ஹிங்கா தோ நகிகை அவர்களுடையது இல்லையா? அது ஒரு சந்தேகம் வந்துடுது. எக் சோச்சுக்கர் இதை யோசித்துவிட்டு உனோங்னே அவர் லவ்சே பூச்சா லவிடம் கேட்டார். அதான் பூச்சானா விசாரித்தல் அந்த அர்த்தம். லடுக்கே துமாரா நாம் கியா ஹை? லடுக்கே சிறுவனே உன்னுடைய பெயர் என்ன? தும் கிஸ்கே லடுக்கே ஹோ? தும்னா நீ, கிஸ்கேனா யாருடைய, லடுக்கேனா மகன். தும்னே ய கோடா தும்னே நீ ய கோடா இந்த குதிரையை கிஸ்லியே எதற்காக பக்கடா பிடித்தாய்? யதி தும்கோ ஒரு கால் உனக்கு, தும்கோனா உனக்கு, கோடேகா ஷவுக் ஹை தோ குதிரை மீது விருப்பம் இருந்தால், ஆர்வம் இருந்தால், தும் நீ இஸ் கோடேக்கோ இந்த குதிரையை சோடு தோ விட்டுவிடு, மைம் இசுசேபி நான் இதைவிடவும், படியா சிறந்த, கோடா தும்கோ இனாம் மே தூங்கா இனாம்னா பரிசுன்னு அர்த்தம், பரிசாக கொடுப்பேன். லவ்னே ஜவாப் தியா லவ் பதில் கொடுத்தான். ஆப் மேரா நாம் நீங்கள், மேரா நாம்னா என்னுடைய பெயர், பெயரை பூச்சுக்கர் கேட்டு கியா கீஜியேகா என்ன செய்வீர்கள்? ஆப் இஸ் கோடேக்கோ நீங்கள், இஸ் கோடேக்கோனா இந்த குதிரையை, சாகத்தே ஹைம் தோ விரும்பினால், ஐயே வாருங்கள், மேரே சாத் என்னுடன், லடியே போரிடுங்கள், மெய்ம் பினா நான், பினானா வித்தவுட்னு அர்த்தம் இல்லாமல், லடாயி அதாவது லடாயி அப்படின்னா சண்டையிடாமல், பினா லடாயினா சண்டையிடாமல், ய கோடா இந்த குதிரையை, நஹி தூங்கா கொடுக்க மாட்டேன். சத்ருகன் தும் யுத்த கர்ணா நீ போர் புரிய, யுத்தன போர்னு அர்த்தம், கர்ணான செய்ய, கியோ ஏன், சாஹ்தேஹோ விரும்புகிறாய், மெய்ம் ஜான்தாஹூம் நான் அறிந்திருக்கிறேன், கீனா தட் மீனிங் வரும், தும் படே நீ பெரிய, பஹாதுர் ஹோ தைரியசாலியாக இருக்கிறாய், அவுர் மேலும், தும்னே நீ, மேரி ஃபவுஜ்கோ என்னுடைய சேனையை, சிக்கஸ்து தி ஹை தோல்வியை கொடுத்திருக்கிறாய், என்னுடைய சேனைக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறாய். லேக்கின் ஆனால், ய இது, யக்ஞகா கோடாகை இது யாகத்து குதிரை, யக்ஞன யாகம்னு அர்த்தம். இஸ்கோ இதை, ஜோ யார், பக்கடேகா பிடிப்பார்களோ, வஹ் அவர், அவன், பாகி பாகின ராஜ துரோகி, சம்ஜா ஜாயேகா ராஜதுரோகியாக எண்ணப்படுவான். அவுர் மேலும், ஸ்ரீ ராமச்சந்திர ஜி கி ஸ்ரீராமச்சந்திரருடைய, பாரினா பெரிய கனமான அந்த அர்த்தத்தில் வரணும், ஃபவுஜ்கே சாத் சேனை உடன், உஸ்கோ லட்னா படேகா அவனுக்கு போரிட வேண்டியிருக்கும். லவ் சொல்கிறாரு, அச்சா நல்லது, தோ மை பாகி ஹூம் அப்படியானால் நான் ராஜதுரோகி, அவுர் மேலும், ராமச்சந்திர ஜி கி ராமச்சந்திர ஜி உடைய, பாரி ஃபவுஜ்கே சாத் பெரிய சேனை உடன், லடுனேகோ சண்டையிடுவதற்கு, தையார் ஹூம் தயாராக இருக்கிறேன். சத்ருகன் கியோ ஏன், ஏக் கோடேக்கே ஒரு குதிரையை, கே பீச்சென பின்னால் பின்தொடர்ந்து, அப்படி ஜான் உன்னுடைய உயிரை, தேனா சாகுதேகோ கொடுக்க விரும்புகிறாயா? அதாவது இந்த அப்புனாங்கிறது ஒன்ஸ் ஓன்னு அர்த்தம். இதை அடுத்த சாப்டர் நான் போடுவேன், அதில் இதில் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லவ் மை ஏக் க்ஷத்ரானி கா லடுக்காகும் நான் ஒரு ஷத்ரானியுடைய மகன், சத்திரியர்கள், அப்படி ஜான்கி தன்னுடைய உயிரை, பர்வாஹ் நஹி கர்த்தே பர்வாஹ்னா சட்டை பண்ணுவதில்லை, அதாவது அதை பற்றி கேர் எடுக்கிறதில்லை அப்படிங்கிறாரு. தோ கியா தும் அப்படியானால் நீ, பினா லடே சண்டையிடாமல், நஹி தோகே கொடுக்க மாட்டாயா, ஹர்கிஜ் நஹி ஒரு பொழுதும் இல்லை, ய கஹ்கர் இவ்வாறு சொல்லிவிட்டு, லவ்னே லவ் தீர் சோடுனா அம்பு விட,
ஷுரு கர் தியா ஆரம்பம் செய்து விட்டான். அப் இப்பொழுது சத்ருகன் கோபி சத்ருகனுக்கும் லாச்சார் ஹோக்கர் வேறு வழியில்லாமல் லடுனா படா சண்டையிட நேர்ந்தது. தோனோங் இருவரும் படே பெரிய பஹாதுர் தே மிகவும் தைரியசாலியாக இருந்தார்கள். தோனோங் தீர் இருவரும் தீர் சலானைமே அம்பு விடுவதில் ஹோஷியார் தே கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள். ஹோஷியார்னா கெட்டிக்காரர், திறமைசாலிகள் அர்த்தம் வரணும். ஏக் ராம்கா லடுக்கா ஒரு ராமனுடைய பையனாக இருந்தான். ஏக் ராம்கா லடுக்கா தா ஒருவன் ராமனுடைய பையனாக இருந்தால். தூஸ்ரா உன்கா பாயி இன்னொருத்தர் மற்றவர் அவருடைய சகோதரர். ஆதே கண்டே தக் அரை மணி நேரம் வரை லடாயி போர் ஹோத்தி ரஹி நடந்து கொண்டு இருந்தது. தீரோங்கி வர்ஷா அம்பு மழை சி வர்ஷா சி மழையைப் போல ஹோனே லகீனா தென்படத் தொடங்கியது. யஹ் கஹ்னா இதை சொல்வது முஷ்கில்னா கஷ்டமாக இருந்தது. கிஸ்கி ஜீத் ஹோகி யாருக்கு வெற்றி உண்டாகும். இசி இந்த சமயத்தில் லவ்வுடைய ஏக் தீர் ஒரு அம்பு சத்ருகன் கே கலேஜே மீம் சத்ருகனுடைய மார்பில் ஆலகா வந்து பட்டது. தீர்க்கே அம்பு லக்தேகி பட்ட உடனேயே சத்ருகன் பேஹோஷ் ஹோக்கர் மயக்கமடைந்து அப்னே ரத்துமே தன்னுடைய ரதத்தில் கிர்படே விழ நேர்ந்தது. உஸ்கே கிர்னேகி அவன் விழுந்த கபர் சுன்கர் செய்தியை கேட்டு சாரி ஃபௌஜ் அந்த எல்லா சேனையிலும் பக்தடு அப்படின்னா குழப்பம் மச்சுகையி ஏற்பட்டு விட்டது. லோக் எல்லோரும் ஹாய் ஹாய் கர்னே லகே ஹாய்னா ஐயோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி செய்ய தொடங்கினார்கள். சத்ருகன் கா ஜக்மு சத்ருகனுடைய அடி ஜக்முனா அடின்னு அர்த்தம். கஹ்ரா நஹிதா ஆழமாக இல்லை. வே துரந்த் அவர் உடனே ஹோஷ்மேம் ஆகையே நினைவிற்கு ஆகையே வந்துவிட்டார். அவர் மேலும் பிறகு லடுனே லகே போரிடத் தொடங்கினார். வே குஷேமே ஆக்கர் அவர் கோபம் வந்து படி ஃபுர்த்தி சே மிகவும் வேகமாக தீர் சோடுனே லகே அம்பு விட தொடங்கினார். ஃபிர்பி இருந்த போதிலும் லவ் பகுத் தேர் தக் நீண்ட நேரம் வரை உன்கா முகாபலா கர்த்தா ரகா அவரை எதிர்த்து கொண்டு இருந்தான். லேக்கின் ஆனால் பேச்சாரே பாவப்பட்டவன் லடுத்தே போரிட்டு கொண்டே தக் கயா களைப்படைந்தான். அக்கேலே தனியாக உஸ்னே அவன் சத்ருகன் கி ஃபௌஜ்கோ சத்ருகனுடைய சேனையை கயி பார் பழமுறை ஹராயா தாத் தோற்கடித்திருந்தான். கித்னேஹி எத்தனையோ பஹாதுரோங்கோ தைரியசாலிகளை வீரர்களை யமராஜ் கே கர் யமராஜனுடைய இருப்பிடத்திற்கு பேஜ் தியாத்தா அனுப்பியிருந்தான். லேக்கின் ஆனால் ஆக்கிர் கடைசியில் லடுக்காஹி தோத்தா அதாவது சிறுவனாகவே இருந்தான். லடுத்தே போரிட உஸ்கே ஹாத் அவனுடைய கைகள் தக்கு கையே களைப்படைந்து விட்டது, சோர்ந்து விட்டது. இத்தனை மேம் இதற்கிடையில் சத்ருகனுடைய ஏக் தீர் ஒரு அம்பு ஆக்கர் வந்து உஸ்கோ பேஹோஸ் கர்தியா அவனை நினைவிழக்கச் செய்து விட்டது. லவ்கே பேஹோஸ் ஹோத்தேகி லவ் நினைவிழந்த உடனேயே சத்ருகன் கி ஃபௌஜ்மே சத்ருகனுடைய சேனையில் குஷி ஃபைல் கயி மகிழ்ச்சி பரவிவிட்டது. சப் லோக் எல்லோரும் சத்ருகனுடைய பஹாதுரி தைரியத்தை தாரீஃப் கர்னே லகே புகழத் தொடங்கினார்கள்.
சத்ருகன் லவ்கோ லவனை உட்டாக்கர் எடுத்து ரத்து பர் ரக்கா ரதத்தின் மேல் வைத்தார். அவர் மேலும் அப்னி தன்னுடைய ஃபௌஜ் கே சாத் தன்னுடைய சேனையுடன் கேமே கி தரஃப் கூடாரத்தை நோக்கி ரவானா ஹுயே புறப்பட்டார். தேக்கர் இதை பார்த்து முனியோங்கே லடுக்கே முனிவர்களுடைய அந்த சிறுவர்கள் ஜோ பேடோங்கே ஆடுமே யாரெல்லாம் பேட்ன மரம் ஆடுமென புதரில் கடே நின்று தமாசா தேக் ரஹேதே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்களோ தௌடதே ஹுயே ஓடிப்போய் சீதா கே பாஸ் சீதாவிடம் கயே சென்றார்கள். அவர் மேலும் போலே பேசினார்கள். மாதாஜி கஜப் ஹோ கயா மறைந்து விட்டது. ஆஜ் லவ்னே இன்றைக்கு லவன் கிசி கா கோடா யாருடைய குதிரையையோ பக்கட் லியா பிடித்து கொண்டான். உஸ்கோ அதை சுடானே கேலியே விடுவிப்பதற்காக பகுத் சே லோக் நிறைய பேர் வந்தார்கள். லேக்கின் ஆனால் லவ்னே லவ் உன் சப்கோ அவர்கள் எல்லோரையும் ஹராக்கர் தோற்கடித்து பகா தியா விரட்டிவிட்டான் அதை ஓட வைத்தான். ஆக்கிர் கடைசியில் ஏக் படா பஹாதுர் ராஜா ஒரு மிகப்பெரிய தைரியமான ஒரு ராஜா ரத்து பர் ரதத்தின் மேல் சவார் ஹோக்கர் சவாரி செய்து கொண்டு ஆயா வந்தார். பஹ்லே தோ முதலில் லவ்னே உஸ்கோபி லவ் அவரையும் அப்னே தீரோங் சே தன்னுடைய அம்பினால் பேஹோஷ் கர்தியா நினைவிழக்க செய்தான். லேக்கின் ஆனால் ஓ ஆத்மி அந்த மனிதன் பகுத் ஜல்தி மிக விரைவாக ஹோஷ்மே ஆகயா நினைவிற்கு வந்துவிட்டான். அவுர் மேலும் பிறகு லடுனே லகா போரிடத் தொடங்கினான். இஸ் பார் இந்த முறை உஸ்னே அவன் லவ்கோ லவை பேஹோஷ் கர்தியா நினைவிழக்கச் செய்து விட்டான். அவுர் மேலும் உசே அவனை அப்னே ரத்துமே தன்னுடைய ரதத்தில் பிட்டாக்கர் அமர வைத்து மாலும் தெரியவில்லை. கஹாங் லே ஜா ரஹாகை கஹானை எங்கே லே ஜா ரஹாகைன்னு அழைத்து சென்று கொண்டு இருக்கிறான் என்று தெரியவில்லை. நல்லா படிங்க. டவுட் இருந்தால் கேளுங்க.